ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த சேனல் ஆரம்பித்து 1 year ஆக போகுது. 1 year ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் April 19 ஸ்டார்ட் பண்ணி 20 சம்திங்கில் வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போது April month ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. பட் இருந்தும் இன்னும் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகலை. பட் ஏன் ஆகலைனாலும் புரியும். அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா மானிட்டைஸ் ஆகி அந்தளவு ரீச் ஆகிறதுக்கு நானுமே அந்தளவு எஃபர்ட் போடலன்னு நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ முடிஞ்சிச்சோ அவ்வளோதான் எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டேன். இன்னும் நான் எஃபர்ட் எடுத்து நல்லா போட்டிருந்தேன்னா மேபி போயிருந்துருக்கலாம், மானிட்டைஸ் ஆகியிருந்துருக்கலாம். பட் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் எஃபர்ட் போட்டேன், ஓகே தான். ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா 945 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்டு 85 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன். ஷார்ட்ஸோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். எனக்கு புரியுது. ஏன்னா இப்போது எல்லோரும் எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே எதுக்கு வருவாங்கன்னா, வரும்போதே ஏதாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாச்சும் பார்க்கலான்னு தான் வருவாங்க. ஸோ அப்போ போய்ட்டு அங்கே வந்துட்டு நான் என்னோடய வீடியோலாம் வந்துட்டு அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், புக்கு படிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறதுனால நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு ஃபன் பண்ணணுன்னு தானே வருவாங்க சோஷியல் மீடியாவுக்குள்ளே. நம்ம அங்கே வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கருத்து ரீதியில் ஏதாச்சும் சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் புரியுது. பட் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஷேர் பண்ணேன். முடிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்சது, இப்போ நான் என் லைஃப்பில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் ஷேர் பண்ணேன். நானுமே எப்படி இருந்தேன்னா, நானும் காமனாக என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேபிட்லாம் பில்ட் பண்ண ஆரம்பித்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, எதையோ ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாள் ஆசை தான். சரி, எதையோ ஒன்று ஃபஸ்ட்டு சேனலில் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. எப்படின்னா கோவிட்டில். அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் அகைன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச உடனே அந்த மாதிரி வீடியோ போடாமல், சரி நம்ம என்ன பண்ணுறோமோ அது நல்லா இருக்கே, அது நம்மளை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணோம்னா மேபி அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். பட் என்னன்னா ஹாப்பி தான். இப்போ மானிட்டைஸ் ஆகலை, ஓகே. பட் 1 year ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டுட்டா நம்ம பண்ணலே நினச்சிட்டே இருப்போம். ஸோ பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணிட்டோன்னு வைங்களேன். இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ போட்ட உடனே ஓகே, நம்ம நினச்சது பண்ணியாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நினச்சது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பண்ணாமல் விட்டதை விட பண்ணுறது நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும். அப்போனா தான் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அடுத்தவங்க கேட்பாங்க. நம்மளும் இப்போ தான் ஒன்று ஐடென்டிஃபை ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ மேக்ஸிமம் நீ என்ன பண்ண, நீ ஏன் அதை சொல்கிற அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் அதை கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் பெருசாக நம்ம ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்பாங்க. ஓ, இதெல்லாம் பண்ணதுனால தான் நீங்கள் அங்கே இருக்கீங்களா, அப்போ நாங்களும் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் அதுவும் கரெக்டு தான் இல்லை. ஜெயிச்சவன் சொன்னால் கேட்பாங்க, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருமே, அதே தான். நானுமே எப்படி இருந்தேன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோவில் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கேட்க வந்துட்டு எப்படின்னா, அது கேட்குறப்போ நல்லாயிருக்கும். பட் ரியலில் நமக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. பட் நான் எப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த ஹேபிட்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சணும். ஹேபிட்னால் பெரிய ஹேபிட்லாம் இல்லை, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் எந்தெந்த டைமுக்கு பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நான் வந்துட்டு புக் ரீட் பண்ண ஆரம்பித்தது, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தது, இந்த மாதிரி சின்ன விஷயம் தான், சின்ன ஹேபிட் தான் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குற ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன், இதெல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போவே வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. ஏன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் சொன்னாங்க, நீ பரவாயில்ல, இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்ட, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்ட்டு. ஸோ நானும் அதே தான் உங்கள்கிட்டையும் சொல்லுவேன். நீங்களும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட வீடியோஸ் பார்க்குற ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியல, அதெல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ளே நீங்களும் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணால் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், ஓகேவா? எனக்குலாம் எப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஒரே நீஷ் தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் டீச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீஷ் தான் இருக்கும். ஒன்று நீஷை பிக் பண்ணிட்டு வீக்லி 2-3 வீடியோஸ்லாம் போடுவாங்க. எப்படி அவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே, எப்படியும் ஒரு 5 வீடியோ 10 வீடியோவில் 15 வீடியோ 20 வீடியோ 100 வீடியோவில்
அவங்க என்ன சொல்லணுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது திருப்பி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. திருப்பி ஏன் சொல்லிங்கன்னா திருப்பி நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அது ஒரு டைம் அவங்க ஆல்ரெடி அதை சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கும் தெரியும். பட் நீங்கள் அதை பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. திருப்பி அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு மறுபடியும் அதே டாப்பிக்கில் அதே வீடியோ போடுவாங்க, மறுபடியும் நம்மலாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு போல. பட் எனக்கு என்னென்னா, நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறேன் அப்படின்னா அப்போது ஏதாச்சும் நான் புதுசாக ஏதாச்சும் பண்ணேன்னா அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதை விட ஆல்ரெடி பண்ணவங்கள்ட்ட நல்லா அந்த பாட்காஸ்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆல்ரெடி பண்ணவங்க புதுசாக ஏதாச்சும் பண்ணுறவங்க ஷேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி பாட்காஸ்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது போக நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு 1 year ஆயிடுச்சு, குவிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையாக வீடியோஸ் போடலாம் பிடிச்சிருக்கு, என்ன தெரியுதோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. குவிட் பண்ணுறதுக்கும் மனசு வரல. இருந்தாலும் பெரிய குரோத் இல்லைனாலும் எனக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்கு, அதனால் நான் கண்டினியூ பண்ணுவேன். பட் எனக்கு என்ன தெரியுதோ நான் ஏதாச்சும் புதுசாக பண்ணேன்னா அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் என்ன கன்வே ட்ரை பண்ணேன்ட்டு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு நன்றி 945 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன டெம்ப்ட் ஆகும்னா, ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அதிகமாக லைக்ஸ் இருக்குன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தோணும், லைக் பண்ண தோணும். ஆனால் ஒருத்தங்களுக்கு ரொம்பவே சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது, லைக் கம்மியாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவே தோணாது. அதுதான் நம்மளோட ஹியூமன் நேச்சர், அப்படி தான். பட் இருந்தும் நான் என்னோடய சின்ன யூடியூப் சேனல் கூட நீங்கள் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. அவ்வளோதான். ஓகே, பாய். இன்னும் வேறு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? பாய்.